யமுனா மாதிரி ஒரு கதாபாத்திரத்துக்கெல்லாம் வந்து விமோச்சனம் அப்படிங்கிறது இருக்கிறது நமக்கு எந்த ஒரு கொஞ்சம் கூட ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவங்க நல்லவங்களா மாற்றினாங்க, நிவின் வந்து பாவம் பார்த்து யமுனாவை ஏற்றுக்கிட்டாரு அப்படின்லாம் கூட தான் நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. யமுனாவுக்கு நல்லாவே தெரியும் காவேரி நிவினை காதலிக்கிறாங்க, நிவினும் காவேரியை காதலிக்கிறாங்க. முன்னாடி கொடைக்கானல் இருக்கும் பொழுது 2 பேரும் காதலிச்சுட்டு இருந்தாங்க. கல்யாணம் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்த போதும் அக்கா காதலிக்கிற அதே பையனை தான் காதலிச்சதே தப்பு. அந்த அக்காவுக்கு அந்த இது நடக்கலை, அக்கா வந்து இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும் பொழுது இப்போ திருப்பி அந்த பையனை வந்து அப்படியே அடைஞ்சே தீரணும் அப்படின்னு பேசினது, ட்ரை பண்ணது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீ படி பார்த்துக்கலாம் தான் சொன்னார். முதல்ல ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணு பார்த்துக்கலான்னு. இன்னும் எழுதினாங்களா இல்லை, கிளியர் பண்ணாங்களா இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவரை கல்யாணம் பண்ணியே தீருவேன் அப்படின்னு விடாப்படியாக இருந்து இந்த பேக்குத்தனமாக ஒரு வேலையை வந்து காவேரியும் விஜயும் இவங்க 2 பேரும் வேற செஞ்சு வச்சாங்க. மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி இவரை வந்து கழுத்தை தாலி கட்ட வச்சாங்க. தாலி கட்ட வச்சதுக்கு பிறகு இப்போ நடக்கிற கூத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் அவரும் இருக்காரு, இவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக சந்தேகம் தான். ஒரு தடவை சந்தேகங்கிறது வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போவே போகாது, அப்படியே அரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களை அரிச்சுக்கிட்டே இருக்கும். அக்காவும் நிவினும் பேசிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ அக்காவை பழி வாங்கணும் இல்லை நிவினை பழி வாங்கணும். அதை விட்டுட்டு விஜயை பழி வாங்கி அவர் வேற நான் சவரேந்திரனா இருந்தேன், அந்த பசுபதியை நடிக்கிறான், இந்த யமுனாவும் நடிக்கிறாங்க, நல்லவனா அது ஒரு குத்தமாடாங்கிற மாதிரி கம்பியை நீக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வெளில இருக்காங்க. இப்போ அடுத்து ராகினியோட ஒரு பேசுறத பார்த்து ஒரே வரிசையா முன்னாள் காதலியா டிக் பண்ணிட்டு இருக்கியா, ஏற்கனவே காவேரிட்ட பேசினேன், காவேரி அக்காவுக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்போ ராகினிட்ட பேசுறியா அப்படின்னு ஏதாவது முட்டாள்தனமா நசன் பேசிட்டே தான் இருக்க போறாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிவின் ஒரே முடிவா, இந்தாமா சாமி என்னால் உன் கூட வாழவே முடியாது, உன்ன மாதிரி ஒரு கேரக்டரோட வாழணும்னு எனக்கு வந்து தலைவிதியும் கிடையாது, எனக்கு இப்போ கூட எங்கள் வீட்டில் பொண்ணு பார்ப்பாங்க, இல்லை நான் கல்யாணமே பண்ணிக்காமலாச்சும் இருந்துடுறேன், நீ எப்போ வந்து உன் கல்யாணத்தை பண்ணி வச்ச உன் மேலே பாசமாக இருந்த உங்கள் மாமாவே வந்து போட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கியோ, நாளைக்கு எனக்கே ஏதாச்சும் ஒன்றே தள்ள கள்ள தூக்கி கூட போடுவேன், தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கொடுத்து கையெழுத்து வாங்கிடலாம். வாங்கி இந்த யமுனாவெல்லாம் அனுப்பிடலாம். எல்லா ஜோடியும் சேரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஐயனார் துணையில் இப்போ தான் வந்து சேரன் கார்த்திகாவே பிரித்து விட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இங்கே அதெல்லாம் சேரணும்னு இல்லை. எப்படியாச்சும் யமுனாவுக்கு நிவின் ஒரு விவாகரத்து கொடுத்து அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துட்டு போகிறது அவருக்கு நல்லது. நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை கடைசி நிமிஷத்தில் யமுனாவை நல்லவங்களாக்கி யமுனாவை கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி மணந்து எழுந்திட்டாங்க சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி செகண்ட் சான்ஸ், தேர்ட் சான்ஸ், ஃபோர்த் சான்ஸ்னு கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் இந்த சீரியல் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.